எஸ் இப்போ நம்ம போக போகுது கொஸ்டின் நம்பர் 2 ஆர்டிபி 2020லையும் எம்டிபி 2022லையும் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். இனி வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம். A contractor enters into contract with a customer to build an asset for rupees 1 lakh with the performance of bonus 50,000 that will be paid based on timing completion. ஒரு அசட் உருவாக்குறது 1,00,000 ரூபாய்க்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா 9,000 உங்களுக்கு will be paid based on timing completion. The amount of performance of bonus decreases by 10% per week for every week beyond the agreed upon completion date. அதாவது agreed upon completion dateக்கு அப்புறம் நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு உங்களுக்கு டிகிரீஸ் ஆகும் 10%. The contract requirements are similar to those contracts that the contractor has performed previously, and the management believes that such experience is predictive for this contract. The contract concludes that the expected value method is most predictive. In this case, the contractor estimates that there is 60% probability that the contract will be completed by the agreed upon completion date, 30% of probability that will be completed 1 week late, and 10% of probability that will be completed in 2 weeks late. அப்ப 60% probability that the contract will be completed by the agreed upon date. 60% ப்ராபபிலிட்டி தான் வந்து அக்ரீட் அப்பான் டேட்ல இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 30%, மிச்சம் இருக்கக்கூடிய 10% ஒரு வீக்கு 2 வீக்கு தள்ளி போகுது. அப்போ டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குன்னா இதுதான் ப்ராபபிலிட்டி 60, 30, 10. அப்போ 60 தான் வந்து முடியுதுன்னும் போது நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்டோட வேல்யூல வந்து 1,00,000 வச்சுங்க. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 50% that will be paid based on completion. அப்போ நம்ம எடுத்த உடனே ஆன்சர் பாருங்க. இப்போ டிரான்சாக்ஷன் பிரைஸ் இஸ் கால்குலேட்டட் யூசிங் எக்ஸ்பெக்டட் வேல்யூ மெத்தட், தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட் மெத்தட். ப்ராபபிலிட்டி வெயிட்டட் கன்சிடரேஷன்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னா 1,50,000 ரூபாய், ஏன்னா ஃபுல் போனஸ் கொடுத்துறாங்க. 1,50,000 ரூபாய்னா ஃபுல் போனஸ். எப்பன்னா 60% வந்து அவங்க என்ன செஞ்சிடறாங்க, ஒர்க்கை முடிச்சிடறாங்க இல்லையா. அப்போ 1,50,000, ஏன்னா 50,000 நல்லா கவனிக்கணும். ஃபுல் போனஸ் அவன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிடுறான். A contractor enters into contract with the customer to build an asset for 1 lakh with the performance bonus 50 lakh that will be paid based on the completion. அப்போ 1,50,000 ரூபாய் உங்களுக்கு தரேன். அந்த 1,50,000 ரூபாய் எப்படி 60% சொல்றாங்க. இப்போ 1,50,000 ரூபாய் 60%, அப்போ 90,000 ரூபாய் இல்லைங்க. 1,50,000 ரூபாயில 60% போட்டா 90,000 ரூபாய் இல்லையா. அடுத்தது 1,50,000 ரூபாயில 10% குறையுதுன்றாங்க. மைனஸ் 1,50,000. 1,50,000 ரூபாய் பிளஸ் போனஸ் 90%. ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தான், ஃபிக்ஸ்டு ஃபீ பிளஸ் போனஸ், அதில் 30% சொல்றாங்க. இப்போ வாட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபீ அப்படின்றாங்க. இங்க அவன் என்ன சொல்லிடுறான், போனஸ் தான். 30% ப்ராபபிலிட்டி. அப்போ கான்ட்ராக்ட் இடத்துல என்ன சொல்றாங்கன்னா கணக்கு தி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான் சொல்றாங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் டிக்ரீஸ் பை 10% பெர் வீக். அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான் உங்களுக்கு குறையுமே தவிர உங்களுக்கு ஃபிக்ஸட் ஃபீஸ் குறையாது. இப்போ வாட் இஸ் உங்களோட ஃபிக்ஸட் ஃபீஸ் 1 lakh ஃபர்ஸ்ட் ஃபுல் போனஸ் 50,000. அடுத்து வந்து இங்கே 1,00,000 ரூபாய் செகண்டுக்கு பிளஸ் 90% ஆஃப் போனஸ்னா 50,45. ஏன் 90% ஆஃப் போனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க பர்ஃபார்மன்ஸ் அவனே சொல்லிட்டான். The amount of payments of bonus decreased by 10% per week for every week beyond the agreed upon completion. அப்போ வந்து அவன் சொன்ன agreed upon 1 week லேட் ஆயிடுச்சுன்னா எத்தனை 10% குறைஞ்சிடும். அப்போ 30% ப்ராபபிலிட்டி தான். அப்போ உங்களுடைய 50,000 போனஸ்ல 10% குறைஞ்சு 90% தான் இருக்கும். அப்போ 45,000 ரூபாய் தான். அப்போ 1,50,000 இருக்கும், 45,000 இருக்கும். அதுல 30% தான் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த அமௌண்ட். அடுத்தது இங்க 1,00,000 ரூபாய் இருக்கு, 80% ஆஃப் போனஸ். 2 வாரம் கழிச்சு போறதுனால 80%. அப்ப எவ்வளவு இருக்கு உங்களுக்கு, அப்ப I2 10, 10,000 நிமிஷம் 1,40,000, அது 10% 14. ஸோ அப்போ அக்ரிட் அப்பான் ப்ரொசீஜர் பிரகாரம் டோட்டல் ப்ராபபிலிட்டி வெயிட் வந்து 1,47,000னா 47,500 தான் ஆன்சர் எனக்கு தெரிஞ்சது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர்